அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூரில் 10 வயது சிறுமியை மாந்தோப்பில் தூக்கிட்டு போய் இந்த இந்திக்காரன் என்ன செஞ்சான்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இவனை தேடி கண்டுபிடிக்க முடியாமல், ஃபோட்டோ கிடச்சும் கூட தேடி கண்டுபிடிக்க முடியாமல் திணறிட்டு இருக்குது போலீஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டிலேயே எல்லோரும் மொள்ள மாதிரிகளாக திருட்டு பயல்களாக இருக்கிறாங்க. அப்போ வெளியிலேருந்து வர்றவன் இன்னும் மோசமாக தானே இருப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன நினச்சிக்கிறான்னு, ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு ரயில் ஏறி அவங்க ஊருக்கு போயிட்டால் கண்டுபிடிக்க முடியாது, பிடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு தைரியமாக செய்கிறானுங்க. இது இப்போ கும்பலாக இருக்கிறதுனால இன்னும் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த நகை கொள்ளை, கழுத்தறுப்பு, பல இடங்களில் கல்லாப்பட்டி உடைச்சி, வேலைக்கு இருக்கிறவனே கல்லாப்பட்டி உடைச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்திக்காரனுங்கனால நடக்குதுங்கும்போது நம்ம விழிப்புணர்வு துளியும் கிடையாது. எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி தான் தமிழ்நாட்டில் எல்லோரும் இருக்கிறீங்க. ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டோம்னா, ஆம்பளை அவனுக்கு போதையில் கிடக்கிறானுங்க, விட்டுருங்க. பெண்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. எல்லார் கையிலையும் வீடியோ எடுக்கக்கூடிய ஆப்ஷனோடு தான் மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறீங்க. இது என்ன பேன் பார்க்கறக்காக வச்சுருக்கிறீங்க? அதை உபயோகித்து இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம வீதியில் எவனாவது ஒரு இந்திக்காரன் போர்வை விற்க வருவான், பூட்டு விற்க வருவான், அல்லது நார்மலாக அங்கேயே இருக்கிறவனாக இருந்தாலும் அவனுடைய புகைப்படத்தை எடுத்து வச்சுக்குங்க. நில்லையா அப்படின்னு சொல்லியே மிரட்டியே நம்ம புகைப்படத்தை எடுத்து வைக்கலாம். என்ன ஆயிரப்போகுது? மேலே சந்தேகமாக இருக்குது நில்லு அப்படின்னு சொல்லியே நம்ம புகைப்படத்தை எடுத்து வச்சுருந்தா நாளைக்கு எளிதாக அதன் மூலமாக இந்த ஆதார் அட்டையில் இருக்கிற புகைப்படத்தை கம்பேர் பண்ணி ஈஸியாக அவனை இனங்கண்டு கொள்ள முடியும், ஒரு குற்றவாளியை. இப்போ இந்த புகைப்படம் சரியில்லாதனால தான் அந்த போலீஸை திணறிட்டுருக்குது. பிறகு பூட்டி இருக்கிற வீட்டில் நோட்டம் பார்த்துட்டு கவர்மெண்ட் ஏதோ சர்வே நம்பரெல்லாம் எழுதுவாங்க. வரி வசூல் நம்பர், இபி நம்பர், அந்த மாதிரி ஒரு நம்பரை எழுதி வச்சுட்டு போவாங்க. சாக்பீஸில் கேட்டுலேயோ செவுத்துலேயோ கலர் சாப்பீஸ் வச்சு எழுதிட்டு போவாங்க. இது எதுக்குன்னா, இந்த வீட்டில் திருடலாம், ஒருத்தர் இல்லை 2 நாளாக இது பூட்டியே கிடக்குது அப்படின்ட்டு அந்த கொள்ளை கும்பலுக்கு சிக்னல் கொடுக்குறது. பெண்கள் 2 குழந்தையை கூப்பிட்டு உதவின்ட்டு வருவாங்க. அல்லது இந்த ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றேன்னு போட்டு அதை விலைக்கு வாங்குற மாதிரி நோட்டம் பார்ப்பாங்க. ரேஷன் அரிசி வாங்குறவங்க எதுக்கு குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க? அந்த ஏரியாலேயே குடியிருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அதான் அங்கே இருக்கிற அப்படின்ட்டு இந்தியில் உளருவாங்க. அதனால் நம்ம தெளிவை தெரிஞ்சுக்கணும். உள்ளூரில் இருக்கிறவனே இத்தனை அயோக்கியத்தனம் பண்ணுறான். அப்போ வெளியூரில் இருக்கிறவன் குற்றம் பண்ணிவிட்டு ஓடிடலான்னு நினச்சிட்டு செய்கிறான், பிடிக்க முடியாதுன்ட்டு. ஆனால் பல பேர் சிக்கிக்கிறாங்க, அது வேறு. அதனால் அவங்களுக்கு தெரியாது இல்லையா, நம்ம சிக்கிக்குவோம், எங்கே போனாலும் தமிழ்நாடு போலீஸ் விடாது அப்படின்ட்டு. அதனால் நம்ம போலீஸுக்கு உதவியாக இருக்கணும்னா சிசிடிவி எல்லா இடத்துலையும் வைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா, இந்திக்காரன்னு பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ எம்பி ஆக போகுது? சில கேபி தான் செலவாகும் மெமரியில். எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு இதே உருவத்தோட நியூஸில் வந்ததுன்னா நம்ம போலீஸுக்கு கொடுத்து உதவலாம் இல்லையா? பெண்கள் எதையோ பண்ணுறீங்க, இது ஒரு சிம்பிளான ஒரு நிமிஷத்து வேலை. அவனை நிற்க வச்சு வாடாங்க அப்படின்னு கூப்பிட்டு, அது எவ்வளோ டீசெண்டாக இருந்தாலும் சரி கூப்பிட்டு நிற்க வச்சு ஒரு புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இது சமூகத்துக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு உதவக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இந்த குழந்தைகிட்ட இவன் வன்முறையை அரங்கேற்றதுக்கு முன்னாடியே 2 பெண்களை நோட்டம் விட்டுருக்குறான். அந்த பெண்கள் கையில் ஃபோன் இல்லாமையே இருந்திருக்கு. எடுத்து புகைப்படத்தை எடுத்திருந்தாலே அவன் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடி இருந்திருப்பான். ஃபோட்டோன்னு எடுத்திருந்தா அவன் இந்த செயலே நடந்திருக்காது. அந்த பெண்கள் 2 பேர் பயந்துக்கிட்டு ஒதுங்கி நின்னதுனால தான் இப்போ இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை இப்படி ஆகிருக்குது. முதல்ல அந்த ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி வெளியில் வரும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட அவன் தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கிறான். அந்த பெண் என்ன பண்ணியிருக்கிறா, ஃபோட்டோவை எடுத்திருந்தா, வீடியோவோ ஃபோட்டோவோ இப்படி கேமராவை வச்சு எடுத்திருந்தா அவன் அலறிட்டு ஓடி இருந்திருப்பான், போச்சு சிக்கிக்குவோம் அப்படின்ட்டு. அந்த பெண் அதை விட்டுட்டு புருஷனுக்கோ சொந்தக்காரனுக்கோ ஃபோனை பண்ணி வாங்க கூட்டிகிட்டு போங்க, இங்கே ஒருத்தன் பார்க்குறான்னு. கேனத்தனமாக இருக்குது. அவ்வளோதான் நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு அறிவு. சமயோதிஷமாக அது புத்திசாலியாக நடக்கக்கூடிய அறிவெல்லாம் தமிழ் கல்ச்சர்லேயும் இல்லை, தமிழ் ஜீன்லேயும் இல்லைங்கிறது இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுது. என்னென்னமோ எடுத்து கேமராவை எடுத்துகிட்டு சண்டையை, குடிகாரனுக்கு டான்ஸ் ஆடுறத,
பசங்க கஞ்சா குடிச்சிட்டு ஆட்டம் போடுறது, இதையெல்லாம் போய் எடுத்து வைக்கிறீங்க. இனிமேலாவது பெண்கள் வந்து இந்திக்காரன்னு எவனாவது பார்த்துட்டா, அவனுடைய நடவடிக்கை கொஞ்சம் மோசமாக தெரிஞ்சதுன்னா, டப்புன்னு அவனை நிற்க வச்சு, அல்லது வாடா இங்கேன்னு போட்டு இழுத்துட்டே வந்து எடுத்துடலாம் புகைப்படம். அவன் நல்லவனாகவே இருக்கட்டும், எடுத்து வைக்கிறது நல்லது. அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை வந்து இன்னையிலேருந்து பெண்கள் வந்து ஆண்களும் பின்பற்றணும், பெண்களும் பின்பற்றணும். இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது. இதுவரைக்கும் இந்த மாதிரி கோர மொங்கலையெல்லாம் தமிழ்நாடு பார்த்ததில்ல. வடக்கதே இது மாதிரி கேணத்தனங்களெல்லாம் நடந்துகிட்ருக்கும். இப்போ தமிழ்நாட்டிலே நடக்குதுன்னா, நம்ம அமைதி பூங்காவெல்லாம் இப்போது அசிங்க பூங்காவாக மாறிட்டு வருது. அதனால் வந்து அனைவரும் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் இதுன்னு சொல்லிவிட்டு, அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.